குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய வரலாறில் ஒரு டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ரைட்டா? இந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐ பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 10 கேள்வி வரும். ரைட்டா? 10 கொஷின்ஸு. அப்போது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சப்ஜெக்டில் எதுவும் ஒன்று ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு. சரிங்களா? சரி, பேசிக்கான விஷயத்துலேருந்து ஆரம்பம். யாருங்க வரலாற்றின் தந்தை? வரலாற்றின் தந்தை யாரு? ஹெரடோட்டஸ். ரைட்டுங்களா? சரி, இந்திய வரலாற்றை மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். என்னது? பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு. எப்படி பிரிக்கிறோம்? 3ஆக பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம்? ஏதாவது புக்கில் சொல்லியிருக்காங்களா? வருஷத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோமா? சரி, அப்படி கிடையாது. எழுதிங்க, இதுதான் தேவையான பாயிண்ட்டு. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, என்னது? பொருளாதாரத்தின் அடிப்படையில். அப்போ எப்படி வரலாறு பிரிக்கிறோம்? பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம். எப்படி பிரிக்கிறோம்? பொருளாதாரம். ரைட்டா? என்னங்க பொருளாதாரம்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் மட்டும்தான் இருந்தது. ரைட்டா? போக போக என்ன ஆகுது? தொழிற்சாலையில் உருவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னது? அதை விட்டு அடுத்த லெவலில் வந்திருக்கோம், சேவைத்துறை. ரைட்டா? அப்போது பண்டைய காலத்தில் விவசாயத்துறைகள் மட்டும்தான் இருந்தது. இந்திய பொருளாதாரம் விவசாயத்துறையை மட்டுமே நம்பி இருந்துச்சு. இடைக்காலத்தில் விவசாயமும் தொழிற்சாலைகளும் உருவாகுது. நவீன காலத்தில் விவசாயம், தொழிற்சாலைகள், என்னது? சேவைகள் அப்படி சொல்லக்கூடியது. ரைட்டா? அப்போது இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 துறை என்னது? முதன்மை துறைன்னா என்னது? விவசாயம். இரண்டாம் நிலை துறைன்னா என்னது? சேவைகள்னா என்னது? பணிகள், சேவைகள். அதுக்காக தான் இப்போ கொண்டு வந்தாங்களே ரீசெண்டாக ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் என்னது? சேவை வரியா. ரைட். அப்போ இப்படி தான் என்னது? 3ஆக பிரிக்கிறோம். ஸோ இதோடைய இன்னர் சிலபஸ் உங்கள் காவல்துறையோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா வரலாறு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தவிர சிந்து சமவெளியிலிருந்து தற்போது வரை உள்ளே இருக்க டீட்டெயில் சிலபஸ் தரல. ஸோ அப்போ நம்ம பார்ப்போம். ரைட்டா? சரி, நம்பர் 1 என்ன அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம். ரைட்டுங்களா? உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்கும். ஆனால் நான் என்ன எழுதியிருக்கேன்? சிந்து வெளி நாகரிகம்னு எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா, ஏன் அதை சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னாங்கன்னா, சிந்து நதி பாயக்கூடிய இடத்துல மட்டும் இருந்தனால தான் அது பேர் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். ஆனால் அந்த நாகரிகம் சிந்து சமவெளி பகுதியில் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் அதுக்கு அப்பாலையும் இருக்குது. ரைட்டா? அதனால தான் அது என்னன்னு சொல்கிறேன், சிந்து சமவெளி இல்லை, சிந்து வெளி நாகரிகம். ரைட்டா? சரி, இதை பற்றி சில பேசிக்கான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சரி, சொல்லுங்கள். சிந்து சமவெளி அல்லது சிந்து வெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? ஹரப்பா நாகரிகம். கரெக்டா? ஏன் அதுக்கு பேர் ஹரப்பா நாகரிகம்? அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதி என்ன பகுதி? ஹரப்பா. அதனால தான் இந்த நாகரிகத்துக்கு என்ன பேர்? ஹரப்பா நாகரிகம். ரைட்டா? சரி, ஹரப்பா பற்றி பார்த்துடலாம். ஹரப்பா எந்த ஆண்டு தோண்டி எடுத்தாங்க அகழ்வாராய்ச்சி? 1921. அவர் அகழ்வாராய்ச்சி செய்தவர். எழுதிங்க, எக்ஸாம் கேள்வி. யார்? தயாரம் சாகினி. ரைட்டா? அப்போ ஹரப்பா பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? அவர் அப்படின்னா தயாரம் சாகினி. இதான் உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. தயாரம் சாகினி எந்த ஆண்டு ஹரப்பாவை எடுத்தாங்க? 1921. சரி, ஹரப்பா நாகரிகம். அதனால தான் சிந்து வெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஹரப்பா நாகரிகம். ஏன்னா முதல்ல கண்டறியப்பட்ட பகுதி இது ஹரப்பா. ரைட்டா? எந்த ஆண்டு? 1921. அந்த கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னது? ரைட். ஹரப்பா பகுதி எங்கே இருக்குது? இந்திய நாட்டில் இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கா? பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் எங்கே இருக்குது? இதான் கேள்வி, உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. பாகிஸ்தானில் எழுதிங்க, பஞ்சாப் பகுதி இருக்குது. இந்தியாவில் பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தானில் என்ன இருக்குது? பஞ்சாப் இருக்குது. சரிங்களா? பாகிஸ்தானில் பஞ்சாபில் மாண்டகோ மெரி மாவட்டத்தில் ரொம்ப டீப்பாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எழுதிங்க, என்ன மாவட்டம்? மாண்டகோ மெரி மாவட்டத்தில் எந்த நதிக்கரையில்? இதான் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. எந்த நதிக்கரை? என்னது? ராவி. அப்போ ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்க பகுதி தான் எந்த பகுதி? ஹரப்பா. அப்போ திரும்ப சொல்லுங்க, முதல்ல கண்டறியப்பட்ட பகுதி எது?
ஹரப்பா, ரைட்டா? அதனால தான் இந்த நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் என்னது ஹரப்பா நாகரிகம் சொல்கிறோம். எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? 1921. இந்த பகுதி எந்த நாட்டில் இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. எந்த மாவட்டத்தில் இருக்குது? மாண்டகோமெரி மாவட்டத்தில். எந்த நதிக்கரையில் இருக்குது? ராவி நதிக்கரையில். இதை பற்றி கேட்டால் டாப் டு பாட்டம் பக்காவாக ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டா? அடுத்து இரண்டாவது கண்டறியப்பட்ட பகுதி ஹரப்பா நாகரிகத்தில் என்னது? சரி, இந்த ஹரப்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? புதையுண்ட நகரம். அடிக்கடி உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி, ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? புதையுண்ட நகரம், ரைட்டா? அடுத்து ரெண்டாவது. அப்போ ரெண்டாவது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 1922 மொஹஞ்சதாரோ. என்ன பகுதி அந்த பகுதி? மொஹஞ்சதாரோ. சரி, இந்த பகுதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது? இறந்தவர்களின் நகரம் அல்லது இடுகாட்டு மேடு அல்லது மவுண்ட் ஆஃப் டெட் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரைட்டா? அப்போ இறந்தவர்களின் நகரம், இடுகாட்டு மேடு அப்படி சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? 1922 மொஹஞ்சதாரோ. ஸோ அப்போ மற்றவங்க படிக்கிறத நம்ம என்னது டீப்பாக படிப்போம், ரைட்டா? இதை மட்டும் படித்தா போதும், எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 1922. இந்த பகுதி எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்கா, பாகிஸ்தானில் இருக்கா? மொஹஞ்சதாரோன்ற பகுதி எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் சிந்து பகுதியில், ரைட்டா? லர்கானா மாவட்டம், லர்கானா மாவட்டம். இதுதான் போலீஸ் எக்ஸாம் கேள்விங்க. டீப்பாக எல்லாரும் மேலோட்டம் படிப்போம், ஒரு லைன் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னது போட்டித் தேர்வு பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கேள்வி என்ன பண்ணுறாங்க, ஒரு லெவல் டீப்பாக இறங்குறாங்க. அப்போது என்னது ஸ்கூல் புக்கை தாண்டி லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? சரி, லர்கானா மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருக்குது? எந்த நாட்டில் இருக்கு? பாகிஸ்தானில் இருக்கு, ரைட்டுங்களா? லர்கானா மாவட்டம் எந்த நதிக்கரை அப்படின்னா சிந்து நதிக்கரை. இதான் கேள்வி. இதே ஹரப்பா எந்த நதிக்கரை? ராவி நதிக்கரை. நல்ல டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு, ரைட்டா? ரொம்ப முக்கியமானது என்னது? ஹரப்பாவும் யார் மொஹஞ்சதாரோவை அகழ்வாராய்ச்சி பண்ணது? இதான் கேள்வி, உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. இல்லை, ஜான் மார்ஷல்ன்றவர் யார் அப்படின்னா தொல்லியல் துறை நிறுவனத்தோட தலைவராக இருந்து அவர் தலைமையில் தான் மேற்பார்வையில் நடந்தது. ஆனால் அவர் மேற்பார்வையில் நடந்தாலும் பர்டிகுலர் ஆள் ஒவ்வொரு பகுதியை போய் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, ரைட்டா? மொஹஞ்சதாரோவை அகழ்வாராய்ச்சி பண்ண ஒரு பேர் ஆர்டி பானர்ஜி. என்ன பேர் அவரு? ஆர்டி பானர்ஜி. இதே ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி பண்ண ஒரு பேர் தயாரம் சாகினி. தயாரம் சாகினி, ரைட்டா? அப்போ மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ஆண்டு 1922. சரி, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரோக்காக, ரைட்டா? என்ன அப்படின்னா உலகத்திலேயே முதலாக பருத்தியை விளைவித்தது யாரு? இந்தியா. எந்த சமவெளி மக்கள்? சிந்து சமவெளி மக்கள்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் யார் சொல்லியிருக்கா? யார் இந்த புத்தகத்தோட ஆசிரியர்? உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்த புத்தகத்தில் உலகிலேயே முதலாக பருத்தியை என்னது விளைவித்தவர்கள் சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரைட்டா? ரைட்டா. வேற என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்து பாயிண்ட் அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் இறந்தவங்களை எரிச்சாங்களா புதைச்சாங்களா? ரெண்டும் பண்ணாங்களா? சில பேர் எரித்தார்கள், சில பேரை புதைத்தார்கள், ரைட்டா? சரி, சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட கடவுள் என்ன? கேள்வி, போலீஸ் எக்ஸாம் கேள்வி. சரி, சொல்லட்டுமா? என்னது? தாய் கடவுள் ஒன்று, பசுபதி அப்படின்ற ஒரு கடவுள் தாடி வைத்தது 2. அடுத்து 3வது யார் அப்படின்னா அரச மரம். என்ன மரம்? உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. சிந்து சமவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டார்கள்? அரச மரம், ரைட்டா? சரி, அடுத்து வேற என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்படின்னா இவங்க அசைவம்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னா என்னது? சாப்பிட்டாங்க, ரைட்டா? சரி, சிந்து சமவெளி நாகரிகன்றது என்ன காலத்தை சார்ந்தது? இதான் கேள்வி. கற்காலமா உலோக காலமா?
சிந்து சமவெளி நாகரிகன்றது உலோக காலம், அதிலும் குறிப்பாக வெண்கல காலம். எழுதிங்க, என்ன காலம்? வெண்கலம். அப்படின்னா என்னது? மனிதன் முதலில் கண்டறித்து பயன்படுத்திய உலோகம். போலீஸ் எக்ஸாம் கேள்வி என்னது? சியு. சியுன்னா என்னது? செம்பு அல்லது காப்பர் அல்லது தாமிரம். எல்லாமே என்னதான்? ஒண்ணுதான். அப்போ மனிதர்கள் முதலில் கண்டறிந்து பயன்படுத்திய உலகம் என்னது? சியு. என்னது? செம்பு அல்லது தாமிரம் அல்லது காப்பர். ரைட்டா? சரி. அப்போ சிந்து சமவெளி நாகரிகன்றது கற்காலமா உலோக காலமா? உலோக காலம். அது என்ன உலோகம்? வெண்கலம். அப்படின்னா வெண்கலம் எப்படி செய்யறாங்க? அப்போ செம்பு பிளஸ் டின். கேள்விங்க, அதுதான் என்னது? வெண்கலம். செம்பு பிளஸ் டின் இதை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வெண்கலம். அது மொகஞ்சதாரோல ஜான் மார்ஷல் குறிப்பிட்டிருக்காரா? என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு நடன மாது, ஒரு பெண் டான்ஸ் ஆடுற மாதிரி, நடனம் ஆடுற மாதிரி ஒரு என்னது மெட்டல் டெக்னாலஜி உள்ளதை எடுத்திருக்காங்க. ரைட்டா? அது என்னது? வெண்கலத்தால் செய்யப்பட்டது. சரி, நமக்கு அடிக்கடி கேள்வி கேட்பாங்க போலீஸ் எக்ஸாம்ல. என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி பகுதி எது? அல்லது முன்னோடி நாகரிகம் எது? ரெண்டு விதமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி நாகரிகம்னா மெசபடோமியா நாகரிகம், நமக்கு மேற்க இருக்கக்கூடிய பகுதி தொன்மையான நாகரிகம். சரி, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி பகுதி அப்படின்னா என்னது? மெகர்கார் அப்படின்னு சொல்றது. எங்க? ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர்ல இருக்கு. அது என்ன காலத்தை சார்ந்தது? மெகர்கார். கற்காலம். என்ன கற்காலம்? பழசா புதுசா? புதிய கற்காலம். அப்ப எழுதிங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி நாகரிகம்னா மெசபடோமியா, நமக்கு மேற்க தொன்மையான நாகரிகம். இந்த முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடியது, ஈராக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாகரிகம். சரி, இதே சிந்து வெளி நாகரிகத்துடைய முன்னோடி பகுதினா எது? மெகர்கர். எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல, இந்தியாவோட வடமேற்கு பகுதியில். என்ன காலத்தை சார்ந்தது? புதிய கற்காலம். இதுக்கப்புறம் தான் உலோக காலம் ஸ்டார்ட் ஆச்சு. ரைட்டு. ஸோ அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வகுப்புலாம் என்னது? ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக எல்லா பிக்சரும் கொடுத்துருவோம். ரைட்டா? சரி, அடுத்து வேத காலம். ரைட்டா? யார் வர்றா? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் ஆரியர்கள் வர்றாங்களா? சரி, எங்கிருந்து வர்றாங்க? மத்திய ஆசியா அல்லது மத்திய ரஷ்யாவிலேருந்து வர்றாங்க. எந்த கணவாய் வழியாக? ஹைபர் மற்றும் போலண்ட் கணவாய் வழியாக வர்றாங்க. இந்த ஆரியர்கள் இங்கே கலந்துதான் என்னவா இருக்காங்க? ஆரியர்களோட தற்போது பேர் என்னது? பிராமணர்கள். தெரியுமா தெரியாதா? ஆரியர்களுடைய தற்போது பேர் என்னது? பிராமணர்கள். பிராமின்ஸ் இருக்காங்களா? ரைட். அவங்களாம் செம கலராக இருக்காங்களா? அப்புறம் ரேஸ் எங்கேருந்து? வெளியிலேருந்து வந்த ஒரு இனம். ரைட்டா? சரி, நமக்கு அடிக்கடி கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் அறியாத ரெண்டு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். குதிரை மற்றும் இரும்பு. அது எந்த காலத்துல அறிமுகம்? தேவையான பாயிண்ட் என்னது? வேத காலத்துல தான் என்னது அறிமுகம்? இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. பிளஸ் என்னது? குதிரையும் அங்கிருந்து தான் வருது. ரைட்டா? சரி, வேதங்கள்னு சொல்லக்கூடிய பாயிண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை வேதங்கள் இருக்கு? 4. ரிக், யஜூர், சாம, அதர்வன. சரி, அப்போ நமக்கு போலீஸ் எக்ஸாம் கேள்வி, முதல்ல நமக்கு கிடைச்ச எழுத்து ஆதாரம் என்ன? முதல்ல நமக்கு கிடைச்ச எழுத்து ஆதாரம் என்ன அப்படின்னா, கியூனிஃபார்ம்ன்றது மேற்கத்திய எழுத்து முறை. ரைட்டா? நமக்கு கிடைச்ச ஆதாரம் என்னன்னா ரிக் வேதம். எழுதிங்க பாயிண்ட். அப்போ நமக்கு கிடைத்த முதல் எழுத்து ஆதாரம், ஃபர்ஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் என்னது? ரிக் வேதா. சரி, வேதங்கள், உபநிடதங்கள், நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஆரியர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய தேசிய இலச்சனை இருக்குல்ல, எம்பளம் என்னது? அசோகருடைய சிங்க கல்தோனா 4 சிங்கம் இருக்குமா? அதுல கீழே எழுதிருக்கல என்னது? சத்தியமேவ ஜெயதே. நம்ம உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி என்னது? இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? வாய்மையே வெல்லும் அப்படின்னு யார் பெயர் மாற்றம் பண்ணா? டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் கேள்வி. சொல்லுங்க யாரு? சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையை வாய்மையே வெல்லும்னு யார் மாத்தினானா? அறிஞர் அண்ணா. யார் அவரு? எழுதிங்க, அறிஞர் அண்ணா. சத்தியமேவ ஜெயதே. சரி, இந்த வார்த்தை எந்த உபநிடதத்தில் இருக்கு? இதான் உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. முண்டக உபனிஷாத். முண்டக உபநிடதம்.
சரி, அந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையை வாயுமே வெல்லுன்னு மாத்தின ஆள் யாரு? அறிஞர் அண்ணா. ரைட்டா? அந்த மாதிரி வேத காலத்தை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ரைட்டா? முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து புத்தம் மற்றும் சமணம். கவனிங்க, இந்த விஷயம் ஏன் உருவாச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய என்னது யாகங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பலியிடுதெல்லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, அஸ்வமேத யாகம் என்பது என்னது? குதிரைகளை பலியிடுதல். ஸோ இந்த மாதிரி நிறைய யாகம் பண்ணி விலங்குகளுடைய எண்ணிக்கை குறையுது. ஸோ இதில் இப்படியே போனால் எல்லாம் அழிஞ்சிரும் சொல்லிட்டு என்னது ஒரு சிந்தனையாளர்கள் உருவாகிறாங்க. யார்? அவர் புத்தர், மகாவீரர். ரைட்டா? உருவாகி அன்பாக பேசணும், அன்பாக பழகணும், உயிரை கொல்லக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அதுதான் புத்த சமயம் மற்றும் என்னது சமண சமயம். ரைட்டா? சரி, அப்படி உருவானது தான். சரி, புத்தரை பொறுத்த வரைக்கும், புத்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் யார் தோற்றுவித்தா? கௌதம புத்தர். அவர் பிறந்த ஊர் இது இந்தியாவா நேபாளமா? லும்பினி கார்டன். ரைட்டா? சரி, இது புத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டா என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்னென்ன கோட்பாடு சொல்லியிருக்கு புத்தம்? உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி மாதிரி வினாத்தில் கேட்டிருக்கேன்னா, என் வழி பாதை 8 பாதைகளை சொன்ன எது உங்கள் மாதிரி வினாத்தல் கேள்வி என்னது? புத்தம் 4 உண்மைகளை பற்றி பேசியிருக்கு. ரைட்டா? சரி, சமணத்தை பொறுத்த வரைக்கும் யார் தோற்றுவித்தானா? தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு புனிதர்களுக்கு நிகரானது. அப்போ சமண சமயத்தை தோற்றுவித்தது மகாவீரர் கிடையாது. ரைட்டா? யார் அவர்? முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். ரைட்டா? சரி, அதில் இந்த விஷயத்தை நல்லா பிரபலப்படுத்தி புகழ் பெற வச்சவர் தான் யார்? மகாவீரர். எத்தனாவது தீர்த்தங்கரர்? 24வது தீர்த்தங்கரர். ரைட்டா? சரி, இப்போ தேவையான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 3 வகையான கோட்பாடுகள் மனிதனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யார்? மகாவீரர். என்னது அதுக்கு பேர்? 3 ரத்னாஸ். இந்த வரக்கூடிய எக்ஸாம்பிள் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ என் வழி பாதைனா எந்த மதம்? புத்தம். 3 ரத்னங்கள்லாம் எந்த மதம்? சமண மதம். இது ரெண்டுமே எந்த நாட்டில் உருவான மதம்? என்னது? இந்தியாவில் உருவான மதம். ரைட்டா? இந்தியாவோட ஒரு பகுதி தான் நேபாளம், அந்த சின்ன பகுதியெலாம் இருந்தது. ரைட்டா? சரி, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தேவையான எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் பார்ப்போம். ரைட்டா? அடுத்து மௌரியர்கள். ரைட்டா? ஒரு நல்ல ஒரு திறம்பட ஆட்சியாளர் நம்ம எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டிருப்போம். யார் அவர்? அசோகரா. சரி, அப்போ அவருடைய சாம்ராஜ்யம் தான் என்னது? மௌரியர்கள். சரி, உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, மௌரியர்களுடைய பொருளாதாரம் ஆட்சி முறை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் உங்கள் போலீஸ் எக்ஸாம்னா கண்டிப்பாக அது இருக்கும். என்னது? அர்த்த சாஸ்திரம். சரி, யார் எழுதுனது? கௌட்டில்யர் அல்லது சாணக்கியர். அப்போ அர்த்த சாஸ்திரத்தை யார் எழுதுனா? கௌடில்யர் அல்லது சாணக்கியர். இது வந்து மௌரியருடைய பொருளாதாரம் ஆட்சி முறையை பற்றி பேசுது. ரைட்டா? சரி, மௌரியரை பொறுத்த வரைக்கும் யார் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தா? சந்திரகுப்த மௌரியரா. சரி, அதுக்கப்புறம் அவரோட பையன் யாரு? பிம்பிசாரரா பிந்துசாரரா? பிந்துசாரா. ரைட்டா? சரி, பிந்துசாராவோட மகன் தான் யாரு? அசோகர். நம்ம அசோகரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கேள்வி என்னது? நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய சக்கரம் என்ன சக்கரம்? அசோக சக்கரம். ரைட்டா? அப்புறம் அசோகரை பொறுத்த வரைக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்திலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யாரு? அசோகர். ரைட்டா? சரி, நம்ம அசோகரை பொறுத்த இன்னும் நிறைய தேவையான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய போரை பண்ணி நிறைய பேர்த்த என்னது கொலை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் என்னது அந்த போரே விட்டுட்டு அமைதி வழிக்கு போயிடுவார். ரைட்டா? அந்த போர் தான் என்ன போர்? கலிங்க போர். உங்க எஸ்ஐ பிசி கேள்வி, கலிங்கம் என்பது தற்போது எந்த பகுதி? ஒடிசா. ரைட்டா? அப்போ டாப் டு பாட்டம் மௌரியர்ஸை பற்றிலாம் படிப்போம். ரைட்டா? சரி, அடுத்து குப்தர்கள். ரைட்டா? உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலம் என்பது என்ன காலம்? பொற்காலம். இதே தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் காலம் என்பது இருண்ட காலம். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்போது ஏன் குப்தர்கள் காலம் பொற்காலம்? என்னது? நிறைய கண்டுபிடிப்புகள், விண்வெளி அறிவியல், அறுவை சிகிச்சை, கட்டிடங்கள் எல்லா துறையிலையும் டெவலப் ஆச்சு. ரைட்டா? சரி, பூமி தன்னைத்தானே தான் அச்சில் சுத்துன்னு சொன்ன நம்ம விஞ்ஞானி யாரு? ஆரியபட்டர். எந்த காலத்தை சார்ந்தவர்? குப்தர்கள் காலம். ரைட்டா? சரி, பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் யாரு? குப்தர் காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. ரைட்டா? அப்போ பூஜ்ஜியத்தை கண்டறிந்த நாடு உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, இந்தியா.
சில புத்தகங்களில் ஆரியபட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனால் அதுக்கு எக்ஸாக்டாக என்னென்னா அது யார் கண்டுபிடிச்சான்றது தெரியல. ஐஏஎஸ்ல எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்கான், பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷனில் பெயர் தெரியாத இந்தியர் யார் அவர்? பூஜ்ஜியத்தை உண்மையிலே கண்டுபிடிச்சது யார்? அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் நமக்கு என்னது தெரியாது, ரைட்டா? சரி, குப்தர்களை பொறுத்த வரைக்கும் யார் குப்த வம்சத்தை தோற்றுவித்தா? அவருக்கு அப்புறம் கடோத்கஜா, அவருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அவருக்கு அப்புறம் அவரோட பையன் சமுத்திரகுப்தர். உங்க பிசி எக்ஸாம் கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுவர் யாரு? சமுத்திரகுப்தர், ரைட்டா? சரி, குப்தரை பொறுத்தவரைக்கும் அடுத்து மிக முக்கியம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த மத பல்கலைக்கழகம் என்னது? பீகார்ல இருக்க பாடலிபுத்திரம், நாலந்தா. அது ஏற்படுத்தப்பட்ட காலம் இந்த காலம். யார் அது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியது குமாரகுப்தர். கேள்வியா? போலீஸ் எக்ஸாம் கேள்வியா? சரி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சு தள்ளினது யாரு? அடிமை வம்சத்தினுடைய குத்புதீன் ஐபக்கோட படை தளபதி, அவன் பேரு பக்தியார் கில்ஜி. அவன் தான் என்ன பண்றான்? இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அறகுறை தான் பார்த்து பத்திரப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம், ரைட்டா? சரி, அந்த மாதிரி குப்தர்கள் காலத்தில் இந்த முக்கியமான நிகழ்வுகள், உதாரணத்துக்கு நம்ம குப்தர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன பயணி ஒருத்தர், என்னது வெளிநாட்டு பயணி வந்து எங்க வந்திருப்பாரு? நம்ம நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பாரு. யார் அவர்? யுவான் சுவாங்கா, ஃபாகியானா? ஃபாகியான் யாருடைய காலத்தில் வருகை தந்தார்? அதான் உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் யார் வந்திருப்பா? ஃபாகியான். எந்த நாட்டு பயணி? சீன நாட்டு பயணி. நீங்க சொல்லுங்க, ஒரு டிகிரி லெவல் பாயிண்ட் கேட்குறேன். ஃபாகியனுடைய புத்தகத்தோட பேர் என்னது? யுவான் சுவாங்குடைய புத்தகத்தோட பேர் என்னது? சரி, எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஃபாகியனுடைய புத்தகத்தோட பேர் எழுதுங்க. ஃபோ கியோ கி எழுதுங்க. ஃபோ கியோ கி. அப்போ இந்திய வரலாறு இவருடைய புத்தகத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து எழுதுறோம், ரைட்டா? அவருடைய புக்கு பேரு ஃபோ கியோ கி. யாரோட புக்கு? ஃபோ கியோ கி. சரி, இன்னொருத்தர் வருவார்ல, யுவான் சுவாங்க. அவர் யார் காலத்தில் வருவார்? ஹர்ஷர் காலத்திலையா? சரி, யுவான் சுவாங்கோட புக்கு பேரு சியூ கி. இதான் உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. யுவான் சுவாங் அவருடைய புக்கு பேரு சியூ கி. இவங்கெல்லாம் ரெண்டும் எந்த நாட்டு பயணிகள்? சீன நாட்டு பயணிகள், ரைட்டா? அப்போ அவங்களுடைய நூல்கள் வந்து இந்திய வரலாறு கொஞ்சம் இன்புட் எடுத்து எழுதுறோம், ரைட்டா? சரி, குப்தர்கள். ஸோ அந்த மாதிரி என்னது நிறைய விஷயங்கள் நமக்கு கேள்வி கேட்டிருக்கான் உங்க போலீஸ் எக்ஸாம்ல. இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தை, ஆபரேஷன் பண்றது சுசுருதர், அந்த மருத்துவர் பேர் என்னதா? அவர் எந்த காலத்தை சார்ந்தவர்? எந்த காலம்? குப்தர் காலம். சுஸ் ருத்தர், இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரி, ரைட்டா? சரி, அப்புறம் ஆரியபட்டா, பிரம்மகுப்தர், ரைட்டா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. சரி, அப்போ இது சம்மந்தப்பட்ட எக்ஸாம் தேவையான குப்தர்களை பற்றி நமது வகுப்பில் டீட்டெயிலாக படிப்போம், ரைட்டா? அடுத்து டெல்லி சுல்தான்கள், ரொம்ப ஒரு முக்கியமான சிலபஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததை எப்படி சொல்லலாம் வரலாற்றை சிம்பிளாக உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். பண்டைய கால இந்தியா அப்படின்னா இந்துக்களோட ஆதிக்கம்னு வச்சுக்கங்க. இடைக்கால இந்தியானா யாருடைய? முஸ்லீம்கள். நவீன கால இந்தியானா யாருடைய? ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மத ரீதியாக ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், ரைட்டா? சரி, டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா யாரு? முஸ்லீம் அரசர்கள். உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, இந்தியா மீது முதல் படையெடுத்து வந்த முதல் முஸ்லீம் அரசர் யாரு? இல்லை, அலெக்சாண்டர் முஸ்லீமா? இந்தியா மீது முதலில் படையெடுத்த முஸ்லீம் அரசர் முகமது பின் காசிம். எழுதுங்க பார்ப்போம். இந்தியா மீது முதலில் படையெடுத்த முதல் முஸ்லீம் அரசர் யாரு? முகமது பின் காசிம். சரி, பக்காவா படிச்சுக்கணும், ரைட்டா? முகமது பின் காசிம். அவருக்கு அப்புறம் என்னது ஒவ்வொருத்தராக வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முகமது கோரி, ரைட்டா? அவர் உள்ள வந்து முகமது கஜினி ஃபர்ஸ்ட் வருவார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கோயில்களை கொள்ளையடிக்கிறது, ரைட்டா? சரி, எத்தனை முறை படையெடுத்தார்? 17 முறை. என்னது 17 முறையும் வெற்றி தான். அந்த 17 முறையில் மொத்தமாக பல்க் அள்ளிட்டு போயிடுவார், ரைட்டா?
அடுத்து இந்தியாவில் ஆட்சி செய்யணும்னு வந்தவர் யாரு? முகமது கோரி. அப்ப இந்தியாவில் ஆட்சியை ஏற்படுத்தின முஸ்லீம் அரசர் யாரு? படையெடுத்தவர் யாரு? முகமது பின் காசிம். ரைட்டா? இந்தியாவில் ஆட்சி ஏற்படுத்தின யாரு? முகமது கோரி. முகமது கோரி அவருடைய அடிமை, அவர் பேர் என்னது? குத்புதீன் ஐபக். ரைட்டா? அவர் தான் இந்தியாவில் முதல்ல டெல்லி சுல்தான்களுடைய முதல் அரசரா? சுல்தான்னா அரசர். ரைட்டா? சரி, அப்ப டெல்லியை ஆண்ட வம்சங்கள் சொல்லுங்க பார்ப்போம் வரிசையா. சரி, டெல்லி ஆண்ட வம்சங்கள். நம்பர் 1 என்ன வம்சம்? அடிமை வம்சம். இரண்டாவது கில்ஜி வம்சம். மூணாவது துக்ளக் வம்சம். வரிசையா நான்காவது சையது வம்சம். அஞ்சாவது லோடி வம்சம். அப்போ உங்கள் போலீஸ் எக்ஸாம் மாதிரி வினாத்தால ஒரு வினாத்தால கொடுத்துருக்கான். முதல் பானிப்பட்டு போரில் வெற்றி பெற்றவர் யாரு? முதல் பானிப்பட்டு போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் ஜெயிப்பார். பாபர் தான் ஆன்சர். ரைட்டா? சரி, கவனி. அப்போ இத்தனை வம்சங்கள் ஆண்டிருக்கு. இந்த குத்புதீன் ஐபக் தான் என்னது இந்தியாவில் ஆட்சியை ஆண்ட முதல் சுல்தானா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். டெல்லி சுல்தான்கள்லேயே தலை சிறந்த சுல்தான், இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்க. டெல்லி சுல்தான்களே, திப்பு சுல்தான்லாம் டெல்லி சுல்தானாங்க. சரி, டெல்லி சுல்தான்கள்லேயே தலை சிறந்த சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. யார் அவரு? சரி. அப்புறம் வேற என்ன? நல்லா படிச்சுட்டு பைத்தியக்காரத்தனமான வேலைகளில் ஈடுபட்டவர். தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறது, திரும்ப இங்கிருந்து அங்கே மாற்றி நிறைய மக்களை பழி கொடுத்து ஆளியார் முகமது பின் துக்ளக். நல்ல கல்வி கட்டுறாங்க. அப்போ அதிகம் படித்ததே பஞ்சாயத்தானா? ரைட்டு. அடுத்து தன்னோட அரசவையில் சிரிச்சாவே தண்டனை கொடுத்தவர் ஒரு கொடூரமான சுல்தான். யார் அவர்? பால்பன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கியாசுதீன் பால்பன், அடிமை வம்சத்தில். ரைட்டா? சரி, டெல்லி ஆண்ட ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா. ரைட்டா? சரி, அடுத்து டெல்லி சுல்தான்களில் இதில் தைமூருடைய பிரதிநிதியாக ஆண்டது எந்த வம்சம்? ஒரு கொடூரமான துருக்கி வம்சம் தான். யார்? தைமூர், நொண்டி தைமூர். யார்? அவருடைய வம்சம் என்ன? சையது. ரைட்டா? அடுத்து லோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஆக்ரா நகரை தீர்மானித்தவர் யார்? உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. ஆக்ரான்னு ஒன்று இருக்கா? டெல்லி, அதாவது சுல்தானோட தலைமையிடத்தை டெல்லியிலேருந்து எங்கே மாத்துறாரு? ஆக்ரா மாத்துறவர் பேர் சிக்கந்தர் லோடி. என்ன லோடி? சிக்கந்தர் லோடி. இவர் தான் ஆக்ரா நகரை தீர்மானித்தவர். சரி, இறுதியாக இப்ராஹிம் லோடிய யார் ஜெயிக்கிறா? பாபர் ஜெயிக்கிறார். பாபர் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய தடவை உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. என்ன படை? இந்தியாவில் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினது யாரு? பாபர். ரைட்டா? இந்த அறிமுகத்தில் ஒரு கேள்வி கேட்பான். ஒன்று பீரங்கி படை, அடுத்து இந்த வெடிமருந்தை கண்டறிந்தது யாரு? சீனர்கள். நல்லா கவனிச்சுன்னா, பீரங்கி படைனா யாரு? ஆர்ட்லரி கன்னுனா பாபர், வெடிமருந்துனா யாரு? சீனர்கள். அடுத்து ராக்கெட் தொழில்நுட்பம் யாரு? திப்பு சுல்தான். ராக்கெட் அல்லது ஏவுகணை தொழில்நுட்பம் யாரு? திப்பு சுல்தான். அடுத்து புகையிலை, அதை யார் அறிமுகப்படுத்தினா? புகையிலை தட்டச்சு இயந்திரம் யாரு? போர்ச்சுகீசியர்கள். அப்போ இந்த அறிமுகத்தில் கன்ஃபார்ம் என்னது? உங்க போலீஸ் எக்ஸாம்ல ஒரு கேள்வி உண்டு. திரும்ப சொல்லுங்க. புகையிலை பிளஸ் மிளகாய், தட்டச்சு இயந்திரம், இதெல்லாம் அறிமுகப்படுத்தின யாரு? போர்ச்சுகீசியர்கள். வெடிமருந்தை கண்டுபிடிச்சது யாரு? சீனர்கள். ராக்கெட் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பம் யாரு? திப்பு சுல்தான். அடுத்து பீரங்கி படை அறிமுகப்படுத்தின யாரு? பாபர். ரைட்டா? சரி, அப்போ இந்த இப்ராஹிம்லோடைய தோற்கடிச்சு தான் என்ன முதல் பானிப்பட்டு போர்ல யார் ஜெயிக்கிறா? பாபர். அதுக்கப்புறம் தான் என்ன வம்சம் ஸ்டார்ட் ஆகுது? முகலாயர்கள். ரைட்டா? சரி, முகலாயரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த முகலாயர்கள் எந்த இரு வம்சத்தோட கலப்பு? இதான் கேள்வி, உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. எங்க சொல்லுங்க, எந்த ரெண்டு வம்சம் கலக்குது? சரி, இதான் உங்க எக்ஸாம் கேள்வி. முகலாயர்கள் தாய் வழியில எந்த வழி, தந்தை வழியில எந்த வழின்றது உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. சொல்லுங்க பாப்போம், தாய் வழியில எந்த வழி? சரி, ஃபர்ஸ்ட் தந்தை வருவோம். தந்தை வழியில தைமூர், துருக்கிய வம்சம். அடுத்து தாய் வழியில
மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் வம்சம். மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் வம்சம். அதாவது தைமூர் இருக்கார்ல, ரொம்ப கொடூரமான ஒரு அரசரா. தைமூர் எந்த ஆண்டு இந்தியாவுக்கு படையெடுத்திருந்தார்? கிபி 1398. ரைட்டா? சரி, இப்போ பாருங்க, தைமூருக்கே நாடு தாங்காது. கரெக்டா? இதில் மங்கோலிய செங்கிஸ்கானை சேர்ந்தா என்ன ஆகும்? 2 ஜீன் மிக்ஸ் ஆச்சுன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இனமா? என்ன இனம்? முகலாயர்கள். சரி, முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் அரசர் எல்லாருமே ஒவ்வொரு பட்டத்து பேரில் தான் பதவி ஏற்றிருப்பாங்க. ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரைட்டா? எங்கே சொல்லுங்கள். முகலாய வம்சத்தை யார் ஏற்படுத்தினா? பாபர். பாபர்னா என்ன அர்த்தம்? எழுதிங்க. என்ன அர்த்தம்? பாரசீக மொழியில் புலி. எழுதிங்க பார்ப்போம். பாபர்னா பாரசீக மொழியில் புலி. பாபருக்கு அப்புறம் அவர் பையன் பேர் என்னது? ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டசாலி. என்னது? ஃபார்ச்சூனர். ஆனால் உண்மையிலுமே துரதிர்ஷ்டசாலி யார் தான்? ஏன்னா பதவி காலத்திலே ஷெர்ஷாவால் துரத்தப்பட்டு நாடோடையே சுற்றி இருப்பார். ரைட்டா? ஷெர்ஷா ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் ருப்பியா, ரூபாய், இந்தியாவோட நவீன நாணயத்தின் தந்தை யார்? ஷெர்ஷா. அவர் தான் யாரை துரத்தி விடுவா? ஹுமாயூனுடைய அதிர்ஷ்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார்? அக்பரை பெற்றெடுத்ததாக சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் முகலாய பேரரசர்? அக்பர். இப்போ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் கேள்வி மாதிரி வினாத்தில் கொடுத்துருக்கானா, பாபர் எந்த போர் மூலியமாக என்ட்ரி கொடுக்குறாரு இந்தியாவுக்கு? எத்தனாவது பாணிப்பட்டு? முதல் பாணிப்பட்டு. எந்த ஆண்டு? 26. ரைட்டா? சரி, பாருங்க, இப்போ மொத்தம் 3 பாணிப்பட்டு போட்டிருக்கா. சரி, பாணிப்பட்டுன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு? ஹரியானா. எழுதிக்க பார்ப்போம். அப்போ இந்தியாவில் எவன் வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் பஞ்சாப் ஹரியானா வழியாக தான் உள்ளே வரணும். ரைட்டா? இப்போ பாணிப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்கு? ஹரியானா. சரி, இது முதல் பாணிப்பட்டு. பீரங்கி படையால் அசால்ட்டாக தட்டிட்டாரு. ரைட்டா? அடுத்து 2வது பாணிப்பட்டு யார் காலத்தில்? அக்பர் காலத்தில். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சுல, ஜோதா அக்பர். அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு போர் நடக்குமா? அதான் என்ன? எத்தனாவது பாணிப்பட்டு? சரி, எந்த ஆண்டு? 1556வது வருஷம். ஆனால் உண்மையிலுமே இந்த போரை பண்ணுறது போகிறப்போ அக்பர் வந்து ரொம்ப சின்ன பையன். அவங்க மாமா அங்கிள் கார்டியன் பைரம் கான். ரைட்டா? சரி, அக்பருக்கு அப்புறம் அக்பர்னா என்ன அர்த்தம்? பொருள் த கிரேட்னு அர்த்தம். மதிப்பிற்குரியவர். சிம்பிளாக கேள்வி கேட்பாங்க உங்கள் போலீஸ் எக்ஸாமில். முகலாய பேரரசர்கள் அர்த்தம் பொறுத்துக்க. சரி, அக்பருக்கு அப்புறம் அடுத்து யார்? ஜஹாங்கீர். இதான் உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. ஜஹான்னா உலகம், கிர்னா கான்கொரர். அப்போ உலகத்தை வென்றவர், வெற்றி கொள்ளுவர் என அழைக்கப்பட்டவர் யாரு? ஜஹாங்கீர். உலகத்தை வென்றவர், வேர்ல்டு கான்கொரர். உலகத்தை வென்றவர் அல்லது என்னது? வெற்றி கொள்பவர் யாரு? ஜஹாங்கீர். சொல்லுங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் உள்ள வரும்போது யார்கிட்ட அனுமதி கேட்டது? இதான் உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட பிரதிநிதி யாரு? கேப்டன் வில்லியம் வாக்கின்ஸும் சர் தாமஸ் ரோ. 2 பேருமே யார்கிட்ட தான் பர்மிஷன் கேட்பாங்க? ஜஹாங்கீர்கிட்ட. இவர் தான் என்னது? யாருக்கு பர்மிஷன் கொடுப்பாரு? கேப்டன் வில்லியம் வாக்கின்ஸுக்கா சர் தாமஸ் ரோக்கா? ஓகே. ஜஹாங்கீருக்கு அப்புறம் யாரு? ஷாஜகான். ஷானா அரசர், ஜஹான்னா உலகம். அப்போ உலக அரசர் என அழைக்கப்பட்டவர் யாரு? ஷாஜகான். உங்க போலீஸ் எக்ஸாம் மாதிரி வினாத்தால செங்கோட்டையை கட்டியவர் யாரு? யாரு? ஷாஜகான். தாஜ்மஹாலை கட்டியவர் யாரு? ஷாஜகான். சொல்றது புரியுதா? சரி, அப்போ ஷாஜகான்னா என்ன அர்த்தம்? உலக அரசர். ரைட். ஷாஜகானுக்கு அப்புறம் அவருடைய பையன் பேர் என்ன? முதலாம் ஆலம்கீர். என்ன அவர் பேரு? என்னங்க அவர் பேரு? அவுரங்கசீப்புடைய இன்னொரு பேர் என்னது? முதலாம். எழுதிங்க. அவுரங்கசீப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, முதலாம் ஆலம்கீர். ஆலம்னா உலகம், கிர்னா கான்கொரர். இவரும் என்னது? உலகத்தை வென்றவர் தான். அப்போ திறமையான ஒரு கடைசி முகலாய பேரரசர் யாரு?
இவருக்கு பின்னாடி முகலாய சாம்ராஜ்யமே என்ன ஆயிடுச்சு, சரிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி என்னது, பாபர் இவங்க காலத்தில் என்ன போர் நடந்தது, என்ன முக்கியமான நிகழ்வு எல்லாம் கம்ப்ளீட்டாக வகுப்பில் பார்ப்போம். ரைட்டா? சரி, அடுத்து உங்களுக்கு கேள்வி, யார் கடைசி முகலாய பேரரசர்? கடைசி முகலாய பேரரசர் எழுதிங்க. அதாவது 1857 பெரும்புரட்சியில் கலந்துக்குவார். அவர் தான் 2ஆம் பகதூர் ஷா. எழுதுங்க பார்ப்போம். கடைசி முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா எந்த புரட்சியில், எந்த பெருங்கழகத்தில் கலந்துக்குவார்? 1857 பெரும் புரட்சியில் கலந்துக்குவார். தண்ணி குடிச்சுக்கிறேன். சரி, இருக்கா? படிச்சிட்டாங்க. ஓகே தானே? ஓகே சார். கண்டென்ட் ஓகே தானுங்க? ரைட். வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கா தம்பி? ரைட். இன்னும் இருக்குது, வகுப்பு ஆரம்பிக்கும் போது டீட்டெயிலாக கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ போலீஸ் எக்ஸாமில் போய் நம்ம எழுதின டெஸ்ட்டில் இருக்க கேள்வியை தான் பார்த்துட்டு வரணும். ரைட்டா? நம்ம கோச்சிங் அப்படி தான் இருக்கும், அது கவலைப்படாதீங்க. எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணிடுங்க, கன்ஃபார்ம் என்ன உண்டு, காக்கி சட்டை எடுத்து மாட்டிட வேண்டியதான். ரைட். அங்கீகரிக்கப்பட்ட கடைசியா? அதுதான் 2ஆம் பகதூர் ஷா. அவரை தான் நாடு கடத்திடுவாங்க. அதாவது புகழ்மிக்க பெருமை வாய்ந்த அரசர். ரைட்டா? அவரை தான் என்னது 1857 பெரும்புரட்சியில் கலந்துட்டதுக்காக ரங்கூன் பர்மாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அங்கேயே செத்து போயிடுவாரா? புரட்சியில் படிப்பீங்க. சரிங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த முகலாயரை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அப்படின்னா, இந்த அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்தவங்களாம் என்னது, திறமையே இல்லை. ரைட்டா? சும்மா அவங்க காலத்தில் தான் என்னது, பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைய போர்கள் நடத்தி ஃபுல்லாக இணைச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் வந்து, ஒரு முகலாய பேரரசர் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர் வந்து முழுவதுமாக வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டயம் கொடுப்பார். அந்த கொடுத்தவர் யார்? அவர் யார்? அவர் எழுதிங்க. அவர் பேர், அவருக்கு கேன்சர் வியாதி வந்துடும். ரைட்டா? கேன்சர் கட்டி. இன்னைக்கு கேன்சர் வந்தாவே உயிரை காப்பாற்றுற கஷ்டமா? அப்போது கேன்சர் வரும்போது ரொம்ப பயத்தில் இருப்பார். லண்டன்லேருந்து ஒரு மருத்துவர் வர வச்சு அவர் கேன்சர் கட்டி வெட்டி அவர் உயிரையே காப்பாற்றுவாங்க. அதனால் மனம் வெகுண்டு ஃபுல் சலுகையை கொடுத்துருவார். சாப்பிட்டேன். சரி, அப்போ அவர் பேர் என்னன்னா எழுதிங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முழு வர்த்தகத்திற்கான பட்டயம் வழங்கியவர். இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு முழு வர்த்தகத்திற்கான பட்டயம் வழங்கியவர் அல்லது மாக்னா கார்ட்டாவை வழங்கியவர். அவர் பேரு ஃபருக் ஷியர். ரைட்டா? இவர் தான் அந்த முழு வியாபாரத்துக்கான அனுமதி கொடுத்தவர். சரி, அது மாதிரி முகலாயர் காலத்தில் இருந்த என்னென்ன விஷயங்கள், கட்டிடக்கலை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில்? தாஜ்மஹாலை வடிவமைத்த ஒரு பேர்,
தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் பேர் யார்? உஸ்தத். ஆ சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருங்க வந்து இந்த ஓவியங்கள், தோட்டங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தினது? ஷாஜகானா ஜஹாங்கீரா? ஜஹாங்கீர். யார் சென்ட் தயாரிக்கிறதுல, இந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட் யார்? ஜஹாங்கீரோட மனைவி. யார் அது? நூர்ஜஹான். நூர்ஜஹானா என்ன அர்த்தம்? உலகின் ஒளியா? சரி, அடுத்த பாயிண்ட். இந்த ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லட்டோமா? அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தவர் யார்? ஜஹாங்கீர். அப்புறம் ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கட்டியிருக்காரு? தாஜ்மஹால், வேற என்னது? செங்கோட்டையா? சரி, எல்லாருமே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அரியணைக்கு வந்திருக்காங்க. அப்பாவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அரியணைக்கு வந்தவர் யார்? அவுரங்கசீப். ரைட்டா? சரி, இந்த முகலாய பேரரசர்களே நல்லா படித்த ஒரு ஆள்னா யார்? படித்த நபர், நூலகத்துடைய படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து இறந்தவர். எழுதுங்க. படித்த முகலாய பேரரசர் யாருன்னா யாரு? ஹுமாயூன். சரி, நெக்ஸ்ட் இப்போ வகுப்பில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து மராத்தியர்கள். அப்போ தென்னிந்தியாவில் மகாராஷ்டிரா பகுதியில் ஃபுல் கட்டுப்பாட்டில் முகலாயர்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தது யார்? மராத்தியர்கள். யார்? மராத்திய வம்சத்தை நிறுவியவர் யார்? சத்ரபதி சிவாஜி, முதலாம் சிவாஜி. சரி, மராத்தியருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. நேரடியாக தாக்க மாட்டாங்க, மறைஞ்சிருந்து தாக்குறது. என்ன போர் முறை? கொரில்லா போர் முறை. இதான் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. கொரில்லா போர் முறை அப்படின்னா நேரடியாவா மறைமுகமாவா? அப்புறம் மராத்தியர்கள் எதில் சிறந்து விளங்கினாங்க? தரைப்படையா, கப்பல் படையா, விமானப்படையா? என்னது? கப்பல் படை. இப்போ கூட இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரான விமானம் தாங்கி கப்பல் போன முந்தின பிசி எக்ஸாம் கேள்வியா? ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த விக்ராந்தோடைய அந்த கொடியில் பிரிட்டிஷோடைய இதை தூக்கிட்டு சிவாஜியோடைய சின்னத்தை வச்சுருக்காங்களா? கேள்விப்பட்டீங்களா? படலையா? சரி, ரைட்டு. அப்போது ஒரு நல்ல வலுவான கடற்படை, கப்பல் படை வச்சுருந்தாங்க மராத்தியர்கள். உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. யாருங்க சிவாஜியுடைய பாதுகாவலர்? யாருங்க? தாதாஜி கொண்டதேவ். இவர் தான் அரசியல் குரு. யார் ஆன்மீக குரு? யார் சிவாஜிக்கு? அதுவும் கேள்வி. சிவாஜியின் ஆன்மீக குரு குரு ராம்தாஸ். ரைட்டா? சரி, மக்களை பாதுகாக்கிறதுக்காக சிவாஜி விதித்த 2 வரி. என்ன 2 வரி? சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. கேள்விப்பட்டீங்களா? சரி, சிவாஜி தனது ஆட்சி காலத்தில் ஒரு 8 அமைச்சர்களை கொண்ட குழு ஏற்படுத்துறார். உங்கள் எஸ்ஐ எக்ஸாம் கேள்வி. என்ன அதுக்கு பேர்? அஷ்டபிரதான். அஷ்டன்னா என்னது? 8 அமைச்சர்களை கொண்ட குழு. இதில் யார் ஃபர்ஸ்ட் போஸ்ட்? யார் ஃபர்ஸ்ட் போஸ்ட்னா? பேஷ்வா, பிரதமர். அமர்த்தியானா யாரு? நிதியமைச்சர். சுமந்த்னா யாரு? வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த். ரைட்டா? அடுத்து பண்டித ராவ்னா யாரு? மத போதகர். நியாயதிசனா யாரு? நீதிபதி. சச்சிவ்னா யாரு? உள்துறை. ரைட்டா? இந்த மாதிரி என்னது டீட்டெயிலாக படிப்போம். சரி, சிவாஜிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசரை விட யார் பவர்ஃபுல் ஆகிடுவா? பேஷ்வாக்கள். பேஷ்வானா யார்? பிரதம அமைச்சர்கள். ரைட்டு, சொல்லுங்க. சிவாஜிக்கு பிறகு மராத்திய நிர்வாகத்தை சிறப்பாக வழிநடத்தியவர்கள். உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. யாரு? பேஷ்வாக்கள். அது நம்பர் 1 பேஷ்வா யாரு? அவர் பேர் என்னது? கொங்கன் பிராமின். அவர் பேர் பாலாஜி விஸ்வநாத். சரி, அப்போ ஏற்கனவே 2 பானிபட்டு போர் பார்த்தோம். ஒன்று பாபர் காலத்தில், இன்னொன்று அக்பர் காலத்தில். 3வது பானிபட்டு யார்? மராத்தியர்கள். ரைட்டா? எந்த ஆண்டு 3வது பானிபட்டு? 1761. ரைட்டா? யார் காலத்தில்? பேஷ்வா அப்படின்னா என்னது? பாலாஜி பாஜிராவ் காலத்தில் நடக்கும். அப்போ எந்த போர்னால மராத்திய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை தழுவியது? உங்க போலீஸ் எக்ஸாம் கேள்வி. எந்த போர்? எத்தனாவது பானிபட்டு? 3வது பானிபட்டு. அப்போ யார் பேஷ்வா இருந்தா? பாலாஜி பாஜிராவ். 1761. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி உங்கள் எக்ஸாம் தேவைன்னா என்னது மராத்தியர்கள் முழுவதும் கம்ப்ளீட்டாக வகுப்பில் பார்த்துருவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் தென்னிந்திய வரலாறு.
சரி, தென்னிந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, யார்? நம்மளுடைய பழைய தமிழர்கள் யார்? சேர, சோழ, பாண்டியர், முற்காலம், பிற்காலம். அப்புறம் வேற யார் அப்படின்னா இவங்க சாளுக்கியர்கள், ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள், சந்தேலர்கள், சாதவாகனர்கள், பல்லவர்கள். ஸோ இதெல்லாம் என்னது நம்ம கேள்வி. உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் கேள்வி என்னென்னா, பட்டடக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு நினைவிடத்தை ஏற்படுத்தினது யார்? கர்நாடகாவில் இருக்குது, சாளுக்கியர்கள். அடுத்து உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, எல்லோரா மற்றும் எலிஃபண்டா குகைகளை உருவாக்கியவர்கள் யார்? ராஷ்டிரகூடர்கள். அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோயில்களை யார் நிறுவனா? புத்த கோயில்களை. அதுவும் உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி. சந்தேலர்கள். அப்புறம் மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், இவங்களாம் யார்? பல்லவர்கள். ரைட்டா? உங்கள் மாதிரி வினாத்தாள் கேள்வி என்ன அப்படின்னா, கங்கை கொண்டான் அப்படின்னா யார்? ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா? முதலாம் ராஜேந்தர். ரைட்டு. அடுத்து பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினது யார்? உங்கள் மாதிரி வினாத்தாள் கேள்வி. யார்? முதலாம் ராஜராஜன். இப்போ கூட அண்மையில் கூட ஒரு படம் வந்ததா? என்ன படம்? பொன்னியின் செல்வனா? பொன்னியின் செல்வனா யார்? முதலாம் ராஜராஜ சோழன். அருண்மொழிவர்மனா? ரைட்டு. உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? இல்லை, முதலாம் குலோத்துங்க சோழன். ரைட்டா? அந்த மாதிரி நிக் நேம்ஸ்லாம் நமக்கு கேள்வி வரும். சரி, ரைட், பாயிண்ட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாறு தான் இது தென்னிந்திய வரலாறு. அதில் இன்னும் சில முக்கியமானது பார்க்கலாம் அப்படின்னா, விஜயநகர மற்றும் பாமினி. ரைட்டா? உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி எழுதிங்க. விஜயநகர பேரரசை யார் தோற்றுவித்தா? என்னது? ஹரிகரா மற்றும் புக்கர் ரெண்டு பேரும் கிருஷ்ணா நதிக்கரையில், என்னது, துங்கபத்ரை நதிக்கரையில் ஏற்படுத்தின சமூகம் தான் என்னது? விஜயநகர பேரரசு. தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க ஆண்டாங்களா? இந்த நாயக்கர்கள்லாம் யாரு? விஜயநகர பேரரசுடைய இராணுவ தளபதிகளுக்கு பேர் தான் யாரு? நாயக்கர்கள். நாயக்னா இராணுவத்தில். இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா? நாயக்கன்னு ஒரு ரேங்க் இருக்கா? சரி, அப்போ அந்த விஜயநகர பேரரசோட பிரதிநிதிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. என்னது? மதுரை திருமலை நாயக்கர், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, விஜயநகர பேரரசு. உங்களுக்கு கேள்வி, விஜயநகர பேரரசு அழிவதற்கு காரணமான போர் என்ன? பாமினி டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. என்னது? தலைக்கோட்டை போர். எந்த ஆண்டு? இதுக்கு இன்னொரு பேர், ரெண்டு கிராமத்தில் நடக்கும், ராட்சசி மற்றும் தங்காடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அந்த கிராமத்தில் நடந்தனால தலைக்கோட்டை போரோட எந்த சாம்ராஜ்யம் முடியுது? சரி, மூன்றாவது மானிப்பட்டோட எந்த சாம்ராஜ்யம் முடியுது? மராத்தியர்கள். அப்போ ஒன்னொன்னுக்கும் யார் ஆரம்பிச்சா எப்படி முடியுது, இதை பற்றி இந்த டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ரைட்டா? சரி, பாமினியை பொறுத்த வரைக்கும் யார்? அலாவுதீன் பாமன் ஷாவா? சரி, வேற என்ன அதில் முக்கியமானது அப்படின்னா, சார்மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எங்கே அமைஞ்சிருக்கு? மாதிரி வினாத்தாள், ஹைதராபாத். பாமினியோட சம்மந்தப்பட்டது. ரைட்டா? அடுத்து முணுமுணுக்கும் அரங்கம், கோல்கண்டா கோட்டை, இதெல்லாம் பாமினி சம்மந்தப்பட்டது. உங்கள் போலீஸ் எக்ஸாம் கேள்வி, பாமினியில் ஒருத்தர் இருந்தார், அவரை கொன்னதுக்கப்புறம் பாமினி சாம்ராஜ்யமே சரிஞ்சுது. யார் அவர்? ஒரு திறமையான ஆள் ஒருத்தர் பாமினியில், முகமது கவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டு. அப்போ அந்த மாதிரி பாமினி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் டாப் டு பாட்டம் பார்ப்போம். இதுதான் என்ன வரலாறு? தென்னிந்திய வரலாறு. ரைட்டா? சரி, அடுத்து இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தது கவனிங்க, சிந்துவெளி, வேதகாலம், புத்தம் சமணம், மௌரியர்கள், குப்தர்கள், இதெல்லாம் பண்டைய கால வரலாறு. ரைட்டா? அடுத்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுலாம் இடைக்கால வரலாறு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன வரலாறு? நவீன கால வரலாறு.